திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை, குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவிகள் இணைந்து குழந்தை திருமணம், குழந்தை கடத்தல், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கும்பகோணம் அருகே தமிழகத்தில் முதன்முறையாக பெண்களே யாக பூஜைகள் நடத்தி தமிழ் முறைப்படி திருபுவனம் ஆதிசக்தி ஞானபீடம் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கோவை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டு பேரணியில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் டிஎஸ்பி காயத்ரி தாக்கப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான முருகேசன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் போலீசாரிடம் தப்பி ஓட முயன்ற போது வலது கை முறிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவாரூர் அருகே அம்மையப்பனில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்வி கடன் வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் உள்ள 63 மாணவ மாணவிகளுக்கு 3,13,00,000 ரூபாய் மதிப்பில் கல்வி கடன் வழங்கப்பட்டது. அதற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். திருமங்கலம் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செலுத்தினால் 2 மடங்கு பணம் தருவதாக கூறி 400க்கும் மேற்பட்டோரிடம் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரிடமிருந்து பணத்தை மீட்டு தர கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்துள்ளதாக பேட்டியளித்துள்ளனர். ஏகேபி பால் பண்ணிட்ட 1.5 வருடம் ஆச்சு. பணம் நான் 12 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். ரியல் எஸ்டேட் பண்றோம்னு சொல்லி எங்கிட்ட பணம் வாங்கினாப்புல, வார லாபத்துல அதுல உங்களுக்கு தரணும்னு சொல்லி தான் பணம் வாங்கினாப்புல. எங்கிட்ட வாங்கின பணத்தை இன்னும் உருப்படியாக கொடுக்கல. எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இன்னும் ஒரு 100 பேர் வந்திருக்கோம். 100 இதில் 10 கோடிக்கு மேலே இன்னும் எங்களுக்கு தர வேண்டியது இருக்குது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் பூராமே வீட்டு லோனு அதிகமாக போட்டு வீட்டு லோனு கூட கட்ட முடியலை. அதனால நாங்கள் பூரா அன்னைக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். இதுக்கு நீங்கள் தான் இன்னைக்கு தான் ப்ரெஸ்ஸை பார்க்குறோம். இதனால் பார்க்கல. நாங்கள் இது வரைக்கும் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனோம். எஸ்பி ஆஃபீஸில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அங்கே போனாக்க யாரை கேட்டு கொடுத்தீங்க, உங்களுக்கு நாங்கள் பணம் வாங்கி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். ஒரு நாள் போன அன்னைக்கு நல்லா பேசினாங்க, நாங்களாச்சு வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அரசு பார்த்து நீங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டாலும் அது இன்னைக்கு வெளிப்படையாக அவங்ககிட்ட சொல்கிறோம். நீ பணத்தை நீங்கள் தான் மீட்டி தரணும். தென்காசி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வனவிலங்குகளால் விவசாயிகள் பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதையும் ஆதங்கத்துடனும் விவசாய நிலங்கள் அருகில் கல்குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பதை கண்டித்து விவசாய அதிகாரிகள் முன்னிலையில் விவசாயி ஒருவர் தூக்கு கயிறை மாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே ஸ்ரீ பத்ரகாளி அம்மன், ஸ்ரீ விஸ்வகர்மா கால பைரவர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு மேல தாளங்களுடன் கேரள பாரம்பரிய உடைகள் அணிந்து கல்லூரியின் வாசலில் பூக்களால் கோலமிட்டு கேரள பாரம்பரிய நடனங்கள் ஆடி ஓணம் பண்டிகையை முன்கூட்டியே கொண்டாடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவினை மாவட்ட ஆட்சியர் தலைவர் அருண்ராஜ் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இதன் பின்னர் இது குறித்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.